ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னை பார்த்து எல்லோருமே எப்பொழுதும் தாழ்வாகத்தான் பேசுகிறார்கள். எனக்கு அது புரிகிறது. உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து தாழ்வாக பேசுகிறார்கள். ஆனால் உன்னுடைய குணத்தை யாரும் பார்க்கவில்லை. பார்த்தியா? உன்னுடைய குணமோ அற்புதமான குணம். யாரும் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்திலேயும் குறைந்து போக கூடாது என்று நினைப்பார். ஏனென்றால் நீ அந்த இடத்தில் இருக்கிறாய். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதற்கே ஒரு தனி எண்ணம் வேண்டும். அதற்கு தனி ஒரு மனசு வேண்டும். அந்த மனமோ உன்னிடம் இருக்கிறது. எப்ப பார்த்தாலும் சிலர் சொல்வார்கள், உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன், உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன் என்பார்கள். ஆனால் உண்மையாகவே வேண்டிக் கொள்கிறார்களா என்று பார்த்தால் கிடையாது. முக்கியமாக உன்னிடம் ஒரு நபர் எப்பொழுதுமே சொல்வார், உனக்காக நான் எல்லா தெய்வத்திடமும் வேண்டிக் கொள்கிறேன். இவ்வளவு நீ தெய்வத்தை வணங்குகிறாய், ஆனால் கஷ்டப்படுகிறாய். உனக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். அந்த தெய்வம் நிச்சயமாக உனக்கு நல்வழி காட்டும் என்பார்கள். தங்கமான பிள்ளையே, அப்படியெல்லாம் சொல்கிறார்கள் பார். அவர்கள்தான் உனக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தையுமே செய்வார்கள். அது எல்லாமே வெளியில் இருக்கும் நாடகங்கள் மட்டுமே. உனக்காக உண்மையாக வணங்கிக் கொள்வது உன் அப்பா அம்மா மட்டுமே தான். மற்றபடி உனக்காக வேறு யாரும் மனதில் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து இங்கு யாரும் தெய்வத்திடம் வந்து வேண்டுவது கிடையாது. ஏனென்றால் அவரவர்களுக்கு இங்கு நிறைய வேதனைகளும் நிறைய பிரச்சனைகளும் இருக்கிறது. ஆனால் என்ன தெரியுமா சொல்கிறார்கள்? உன்னை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றோ, இல்லை என்றால் உன்னை நம்ப வைக்க வேண்டும், இவரால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது என்று நாடகம் ஆடுவதற்காக இந்த மாதிரியாக பேச்சுக்களை பேசுகிறார்கள். ஆனால் உண்மையில் என்னவென்று தெரியுமா? உண்மையில் என்னவென்றால் உனக்காக இங்கு யாரும் வேண்டிக் கொள்வது இல்லை என்பதுதான் உண்மையான ஒன்று. நீ எல்லோரும் எல்லா உறவுகளும் எனக்காக வேண்டிக் கொள்கிறார்கள். என் மீது பாசத்தை வைத்திருக்கிறார்கள். எனக்காக எல்லா விஷயத்தையும் நல்ல விஷயங்களாக செய்கிறார்கள் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் உள்ளுக்குள் என்னென்ன விஷயம் நடக்கிறது என்பது உனக்கு தெரியாது. எனக்கு மட்டுமே தெரியும். நாடகமாடும் உலகத்தில் தான் நீயும் இருக்கிறாய். அதுவும் உனக்கு ஒரு உண்மையான உறவுகள் கூட இல்லை. எல்லோருமே நாடகமாடி உன்னை எப்படி எல்லாம் கவுக்கலாம் என்று மட்டுமே தான் நினைக்கிறார்கள். உன்னுடைய மனதில் இருக்கும் அனைத்து கவலைகளும் எனக்கு புரிகிறது. தங்கமே, நான் ஏன் இப்பொழுது உன் முன் வந்திருக்கிறேன் என்றால், நீ அதிகமாக மற்றவரை நம்புகிறாய். நானும் உனக்கு அடிக்கடி சொல்வேன், யாரையும் நம்பாதே. எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இவர்கள் நமக்கு உண்மையானவர், இவள் நமக்கு நல்லவள் என்று யாரையும் நம்பாதே. எல்லோருமே ஒரு காலம் அல்ல ஒரு நேரம் அவரவர்களுக்கு சாதகமான சில விஷயங்களை நம்பிக்கொண்டு செய்து கொண்டு போய்கொண்டே இருப்பார்கள். உனக்கே நீ நன்றாக பார்த்திருப்பாய். ரொம்ப நாளாக எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் இருப்பார்கள். திடீரென்று உன் வீட்டு வாசலில் வந்து நிற்பார்கள். காரணம் கேட்டால் ஏதாவது ஒரு விஷயம் முன்னால் நடக்க வேண்டியது இருக்கும். அதனால்தான் அவரவர்கள் இப்படியெல்லாம் செய்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய இடத்தில் துவண்டு போய் இருந்தாய். அந்த நேரத்தில் எல்லாம் உனக்கு வந்து யாருமே உதவி என்ற ஒன்று செய்யவே இல்லை. ஆனால் அவரவர்களுக்கு உதவி என்று வந்தவுடன் உன்னை நோக்கி ஓடி வருகிறார்கள். இது சுயநலம். முன்னே சுயநலவாதி என்று சொல்லிவிட்டு மற்றவர்கள் எல்லோருமே இங்கு சுயநலமாகத்தான் இருக்கிறார்கள். கண்ணும் கருத்துமாக ஒவ்வொரு விஷயமும் நீ செய்து கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் பலிக்கட்டும். எல்லா நேரத்திலேயும் உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றும் நடக்கட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். நிறைய நாள் தோற்று போய்விட்டாய். நீ தோற்று போகாத நாட்களே கிடையாது. ஒவ்வொரு நாளும் தோற்று போய்தான் இருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான கசப்புகளையும் நீக்கி அனைத்து விதமான அற்புதங்களையும் உன் வாழ்க்கையில் தரலாம் என்று முடிவெடுத்து விட்டேன். தோல்விக்கு மேல் தோல்வி உன்னுடைய வாழ்க்கையில். ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வி என்ற ஒன்று கிடையவே கிடையாது. வெற்றி என்ற ஒன்று மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் நிலையாக இருக்க போகிறது. அற்புதத்தை காணலாம். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதிசயத்தை காணலாம்.
உன்னுடைய கவலைகள், உன்னுடைய மன வருத்தங்கள் அனைத்தும் எனக்கு புரியும். கூடிய விரைவாகவே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் தத்ரியங்கள் அனைத்தும் நீக்கி சந்தோஷமான விஷயங்களோ கூடிய சீக்கிரம் வந்து சேர்ப்பேன். நிறைய நிறைய கஷ்டங்கள் பட்டுவிட்டாய், அது எனக்கு தெரியும். கஷ்டங்களை போக்கத்தானே இந்த சாயோ வந்திருக்கிறேன். இந்த சாயை எப்பொழுதும் மனதுக்குள் வைத்துக்கொள். சாயாகிய நான் உனக்கு துரோகம் என்ற ஒன்றை செய்யவே மாட்டேன். நல்ல விஷயங்களை மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன். நிறைய பேர் நம்பிக்கையை கொடுக்கிறார்கள். மனிதர்களாக இருந்து கொண்டு நான் எனக்காக இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார்கள். அதனால்தான் நீங்கள் தெய்வத்தையே தெய்வம் வந்து நேரடியாக நம்பிக்கையை கொடுக்கும் பொழுது கூட தெய்வமும் நம்மளை ஏமாற்றிவிடும் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், தெய்வம் என்று உங்களுக்கு நேரடியாக வந்தோம், அசிரியாக வந்தோம், ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறதோ அந்த விஷயத்தில் நீங்கள் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்திலும் ஏமாந்து போக மாட்டீர்கள். அதே மாதிரி நீங்கள் அதிகமாக உழைக்கிறீர்கள் என்ற ஒரு விஷயத்திலேயும் நிச்சயமாக நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள். தோல்வி அடைவது போல இருந்தாலும் நிச்சயமாக உங்களை ஒரு நாள் தூக்கி விடுவேன். காலம் முழுக்க அழுகலாம் என்று நினைக்காதீர்கள். தெய்வம் உங்களை காலம் முழுக்க அளவிடும் என்றும் நினைக்காதீர்கள். அழுகையெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளுக்கு மட்டுமே. உன்னுடைய மனபாரம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளுக்கு மட்டுமே. அதற்கு பிறகு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் என்ற ஒன்று வரத்தான் போகிறது. சந்தோஷம் என்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சீரும் சிறப்புமாக அமையத்தான் போகிறது. தெய்வத்தின் மீது பயம் இருக்க வேண்டாம். தெய்வத்தின் மீது நம்பிக்கை இருக்கட்டும். தெய்வம் நம்ம ஏதாவது திட்டுமோ, நம்ம ஏதாவது செஞ்சா தவறா சொல்லுமோ என்று நினைக்காதீர்கள். தவறா நீங்கள் செய்யாமல் இருங்கள். ஒரு விஷயத்தில் புரிகிறதா? உங்களுக்கு நான் என்றுமே சரிதான். அன்போடு இருப்பேன். நிறைய நல்ல விஷயங்களை சொல்வேன். காலம் முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையானதை மட்டுமே அள்ளி அள்ளி கொடுப்பேன். நிறைய கஷ்டத்தோடு நீ வாழ்ந்து விட்டாய். இதற்கு மேல் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தேன் என்றால் உன் மனமும் தங்காது, உன்னால் வாழவும் முடியாது. நம்பிக்கையோடு இருந்தால் கூடிய விரைவில் உங்களுக்கு நல்லது நடக்கும். அது இந்த சாய் மீது சத்தியம். சாய் ஆகிய நான் உனக்கு யார்? உன்னுடைய வீட்டு தெய்வம், உன்னுடைய அம்மா அப்பா அனைத்தும் நான் என்று தான் சொல்வேன். கூடிய விரைவிலேயே வாழ்வில் பல மாற்றத்தையும் பலவிதமான திருப்பங்களையும் நீ அடைவதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை, எந்த ஒரு பயமும் இல்லை. பயந்து பயந்து வாழ்ந்து எண்ணத்தை தான் நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள். பயத்தை முதலில் தூக்கி எறியுங்கள். பயமானது உங்களை நிச்சயமாக அடுத்தடுத்த கட்டத்திற்கு உங்களை நகர விடாது. அதனால் எப்பொழுதும் பயந்து கொண்டே இருக்கலாம் என்று நினைக்காதீர்கள். அழுது கொண்டே இருக்கலாம் என்றும் நினைக்காதீர்கள். அழுவது எதுவுமே நிரந்தரமல்ல. சிரிப்பது மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமான ஒன்று. எப்பொழுதும் எல்லா நாளும் உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் பல்லாண்டு காலம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சீரும் சிறப்புமாக வாழ வைத்து அழகு பார்த்து உன்னை கரை சேர்ப்பதுதான் இந்த சாயின் முதற்கட்ட வேலையே. கூடிய சீக்கிரம் நீ கனவு கண்ட அனைத்து விஷயங்களும் நடக்கும். நீ எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாமல் கனவு காணவில்லை. எல்லா விஷயமும் உனக்கு தேவை என்பதற்காக மட்டுமே கனவு காண்கிறாய். கூடிய சீக்கிரத்தில் உன்னுடைய கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும். எதுவுமே கனவுகள் கனவாகவே போகாது. எல்லாம் நல்லதே நடக்கும். எப்பொழுதும் என் குழுவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.